சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகிச் சென்ற உனக்கானவர் திரும்பி வருவார். நீ தயங்காமல் அவரை ஏற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இது உன் சாயப்பா இன்றைய வாக்காக உனக்கு நான் வாக்களித்து சொல்கிறேன். எது நடக்க வேண்டும் என்று நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ அதற்கான நல்லது நடக்கப் போகிறது. உனக்கானவர் உன்னிடம் திரும்பி வரப்போகிறார். இது நடக்குமா நடக்காதா என்று உன் மனம் ஏங்கிக் கொண்டே இருந்தது. அதற்கான பிரார்த்தனையை நீ என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாய். எப்போது சாயப்பா எனக்கானவர் என்னை தேடி வருவார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். இப்பொழுது சொல்கிறேன், உன் மனதை குழப்பிவிட்டு துன்பப்படுத்திவிட்டு சென்ற உனக்கானவர் இப்பொழுது திரும்பி வர நினைக்கிறார். உறுதியாக அவர் உன்னை தேடி வருவார். என் மேல் நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதும் கேள். உன் மேல் வைத்திருந்த பாசம் பொய்யில்லை என்று நிரூபிக்க அவர் வருவார். ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக உன்னை விட்டு அவர் சென்று விட்டார். தற்பொழுது அவர் தவிக்கிறார். வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா என்று கலங்குகிறார். இப்பொழுதுதான் புரிகிறது உன்னுடைய அன்பும் பாசமும். நிச்சயமாக சொல்கிறேன், அவர் திரும்பி வருவார். ஏற்றுக்கொள். மன நிறைவோடு ஏற்றுக்கொள். அவரை கலங்க வைக்காதே. அவர் இப்பொழுது மிக அதிகமாக கஷ்டத்தில் இருக்கிறார். வாழ்க்கையில் அவர் பட வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் பட்டுவிட்டார். அவரை ஏற்றுக்கொள். உன் கண்ணீருக்கான பதிலை சொல்லுவார். உன்னுடைய வேண்டுதல் ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாக சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. எனக்கு எப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும், எனக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் என்று என்னிடம் தினம் தினம் வேண்டிக் கொண்டிருந்தாய். அவையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் தான் சொல்கிறேன், அவருடைய மனதை மாற்றி நான் உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அவரிடம் நான் பேசிவிட்டேன். அவரே உன்னிடம் வருவதாக சொல்லிவிட்டார். கலங்காதே. நிச்சயமாக இன்னும் சில தினங்களில் அது நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. உன் மனதை யார் புண்படுத்தினாலும் அவருடைய மனம் படும் பாட்டை நான் உனக்கு அறிகுறிகள் மூலம் காட்டுவேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். வசந்தமாக மாறும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் துன்பம் அதிகரித்து கொண்டே போகிறது என்றால் அதற்கான பிரார்த்தம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பது மட்டுமே நிஜம். யாருக்கும் துன்பம் நிரந்தரமாக இருக்காது. கவலையும் பயமும் அப்படித்தான். எவையெல்லாம் அதிகமாக இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயோ அதற்கான மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதிகமான துன்பம் இருந்தால் அதிகமான இன்பம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்பது மட்டுமே உண்மை. அதுதான் விதியும் ஆகும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. அவரை முழுமையோடு ஏற்றுக்கொள். இரு வீட்டார் சம்மதத்தோடு உன் திருமணம் நான் நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.